வணக்கம் மக்களே, வாங்க இட்லி பொடி வீட்டில் செய்வோம். சும்மா டேஸ்ட் வேறு லெவலில், வீடே மணக்கும் இட்லி பொடி. அதுக்கு தொளி உளுந்த நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வெறும் சட்டியில் பெருங்காயம் வறுத்து அதோட போட போகிறேன். போட்டு இதில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வத்தலும் கருவேப்பிலை 5-6 கருவேப்பிலை போட்டு வதக்க போகிறேன். இட்லி பொடி அரைக்கையில் இந்த வெள்ளைப்பூடை அது கூட போட்டு அரைக்கணும். இதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து ஆறவும் அரைப்போம். வாங்க, வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. வாங்க நல்லா அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வெள்ளைப்பூடை போட்டு அரைச்சிடுவோம். சூப்பராக அரைச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடே ஒரே வாசனை, டேஸ்ட் அதுக்கு மேலே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.